இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் முதலாவது இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். புதிதாய் வந்த பிள்ளைகளையும் பாராட்டுகிறோம். உங்களுடைய நேரங்களை வீணாக்காம நீங்க இங்க வந்ததுக்காக நீங்க தேவனால் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு உட்காருங்க சிரமமா இருந்தா சேர்ல போட்டு உட்கார்ந்துருங்க. சரி, அப்போ கடந்த வாரத்துல நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முதல்ல சொல்லுவோம். மீட்பின் திட்டம், அதாவது மனிதனை குறித்து தேவனுடைய திட்டம். இன்னும் சுருக்கமா சொன்னா ரட்சிப்பின் திட்டம். இதுல நம்ம ரட்சிப்பதற்காக தேவனானவர் என்ன திட்டமிட்டு இருக்கிறாரு என்பதை முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். கடந்த நாளிலே நம்முடைய ரட்சிப்புக்காக ஒரு மாம்சம் தேவைப்படுது. அந்த மாம்சம் வந்தா ரத்தம் வேணும். அப்போ ரத்தத்துல வரணும்னா எல்லாவற்றிலும் பூர்ணமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான காணிக்கையான பலியா இருக்கணும். அப்போ மொத்தமாக தேவனுக்கு முழுமையாக ஒப்புவிக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே சகோதரருக்கு ஒப்பாக மாம்சத்திலும் ரத்தத்திலும் வர வேண்டியதாக இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்திலே நம்ம ஜெபித்த ஜெபத்தின்படி இயேசு எல்லாவற்றிலும் பூரணமாக இருக்கணும்னா அவருக்கு சோதனை முன்வைக்கப்பட்டது. லூக்கா 4லையும் மத்தேயு 4லையும் அவர் 40 நாள் சோதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஊழியத்தின் பாதையில வரும்பொழுது அவருக்கு தன்னுடைய வீட்டார் மூலமாகவும் சொந்த ஜனங்கள் மூலமாகவும் தம்மை பின்பற்றுகிற சீசர்கள் மூலமாகவும் சோதனை கண்டிப்பாக இருந்தது. பாருங்க, சோதனை என்று நமக்கு தெரியாது, ஆனா அது சோதனை. விஜய், அந்த பாக்ஸ் இப்படி திருப்புங்க. அப்ப சோதனை என்று நமக்கு தெரியாது, ஆனா நிச்சயமாகவே ஒவ்வொரு காரியமும் சோதனையாகவே இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இதுதான் நம்ம மேல நம்ம லேசா சொல்லுவோம். 40 நாள் சோதிக்கப்பட்ட பிற்பாடு ஞானஸ்நானம் எடுக்க இயேசு வந்தார். யார்கிட்ட வந்தார்னா மத்தேயு 3:15 யோவான் ஸ்நானகட்ட வந்தாரு. யோவான் ஸ்நானகன் அவருக்கு தடை செய்தார். ஏன் தடை செய்தார்னா, நீர் உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, என்கிட்ட ஞானஸ்நானம் பெறலாமா அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் கேட்டாரு. இயேசு சொன்னாரு, இப்பொழுது நீ இடம் கொடுத்துரு. இப்படி நம்ம எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நீயும் கீழ்ப்படியணும், நான் கீழ்ப்படியணும் அப்படி சொல்லி அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு அவங்க பிரயாசப்பட்டாங்க. சரி, இப்போ ஊழியத்தின் பாதையில அவரு புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப எப்படி சோதிக்கப்பட்டார்னா, எபிரேயர் 2:18 படிங்க. 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எதுக்கு ஒருத்தர் சோதிக்கப்படணும் அப்படின்னா, சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்யணும். இந்த பாகத்துல நம்ம இதுதான் முக்கியமானது. ஆனா நாம இதை பத்தி இப்ப பேசல. சோதனையில என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாவம் இல்லாம இருக்கணுங்கிறதா முதல் பாகம். பாவம் இல்லாம இருந்தாதான் பழுதே இருக்காது. பழுதில்லாத பலிதான் பிதாவுக்கு தேவைப்படுது. அதுக்கு இயேசு முற்றிலும் தன்னை ஒப்புவித்தார்னு பார்த்தோம். பொதுவா அடுத்த கட்டத்துல ஊழியத்தில போயிட்டு இருக்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 41-50 வரைக்கும் நீங்க வாசிக்க வேண்டாங்க. இப்போ அவருடைய தாயும் தகப்பன்மாரும் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை போவாங்க. அவருக்கு 12 வயது. அப்போ அவங்களை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போகும்போது அவங்க இருந்துட்டார். இப்போ 3 நாளா அவங்க விசாரமா தேடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. தேடிட்டு வரும்போது கேட்கிறாங்க 48-49 நானும் தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய தாயா அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ நானும் உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று கேட்டார். இப்போ இவர் என்ன சொல்லி இருக்கலாம்? நம்ம பாஷையின்படி பார்த்தா, சாரிம்மா உங்களை சொல்லியிருக்கணும், சொல்லல, இப்படிதான் சொல்லியிருக்கணும் நமக்கு தோணுது இல்ல? அப்படிதான் தோணுது. ஏன்னா பெற்றோரு பிள்ளைகளை தேடுறாங்க. அப்ப தேடும்போது நம்ம ஞானத்தின்படி இப்படி தோணுது நமக்கு. ஆனா அப்படி அதுக்கு சாரி சொல்லவும் தேவையில்லை, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தெரிவிச்சிருக்காரு.
நம்ம பார்வையில் என்ன தோணுதுங்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஆனா அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறிந்திருக்கணும். அறியாம இருக்கிறது அவங்க தப்பு நினைக்கிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது அவங்க அறியாது இருக்கிறதே அவங்க தவறு, அறிந்திருக்கணும். இப்ப இல்லைன்னா அவரை வருத்தம் தெரிவிச்சுக்கலாம் இல்லையா? இயேசு எல்லாவற்றும் நமக்கு மாதிரியா இல்லையா? அப்போ அவரு மதியனமா நடந்துட்டா நம்ம யோசிக்க முடியுமா? அப்படி யோசிக்க கூடாதுங்க. பாருங்க, சிலது நமக்கு ஞானத்துல வளர்ச்சியின் வளர்ந்தாதான் தெரியும். அது வரைக்கும் நம்ம புத்திக்கு அது எட்டாது. அப்போ நம்முடைய பார்வையில பார்த்தா சாரி சொல்லியிருக்கணும்னு தோணுது. அது தேவையே இல்லை. அங்க இவங்க தான் தவறு செஞ்சிருக்காங்க. இவங்க அறிந்திருக்கணும், ஆனா அறிய இல்ல. பாருங்க, சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? 50ஆம் வசனத்துல 2 லூக்கா 2:50. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. தாங்களுக்கு சொன்ன வார்த்தையை உணர்ந்து கொள்ளவில்லை. பாருங்க, எவ்வளவு காலம் யோசேப்பு நீதிமானு, நியாயப்பிரமாண சட்டங்களை படிச்சிருக்காங்க. இயேசுன்னு ஒருத்தர் வருவார்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா எல்லாமே தெரியாம சொன்ன வார்த்தையை உணர்ந்து கொள்ளல. இப்ப வேத வசனங்கள் நம்ம கேட்டதுக்காக எல்லாம் நமக்கு உணர்ந்து கொண்டோம் அர்த்தமா? அப்படி அல்ல. இயேசு கண்டுபிடிச்சாரு, இது ஒரு சோதனை. இதை மேற்கொள்வதற்கு சரியான ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். நான் என் பிதாவுக்கு அடுத்தவையில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? நாம் படிக்கிற அந்த பாகத்தை படிச்சு கொள்ளுங்க. இயேசு எந்த விதத்திலும் ஒரு பழுதற்ற பலியா இருக்கணும். இப்ப பழுதற்ற பலியா இருக்கணும்னா பாவம் செய்யாம பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவரா இருக்கணும். அப்ப இயேசு தன்னை முழுவதுமாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 50 இப்போ மனுஷீகமாக தாயையும் சகோதரையும் நேசிக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. நாம நம்முடைய ஜனங்களுக்காக பேசுறோம் இல்லையா? நம்முடைய மாம்ச ஜனங்களுக்காக, இனஜன பந்துக்களுக்காக யாரை வேணாலும் எதிர்த்துருவோம் நம்ம. ஆனா இயேசு அப்படிலாம் இல்லை. யாருக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். பாருங்க, அதுதான் ஒரு ஒப்படைத்தல், அது சரண்டர். நான் யாரை நேசிக்கிறேன், யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன் அப்படிங்கிறது இயேசு எல்லா விதத்திலும் இது ஒரு சோதனை நேரம் என்பதை கண்டுபிடிச்சார். அப்ப மீண்டும் நினைவூட்டுவதில் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மத்தேயு 12:46 ஏறக்குறைய 50 வரைக்கும் வாசிங்க. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். சரி, கேள்வியானது. இப்போ பிதாவுக்கு தன்னை ஒப்புவித்திருக்காரு. அந்த ஒப்புவித்தல கொஞ்சம் கூட இந்த தாய் தகப்பன் பக்கம் போயிடக்கூடாதுங்க. அதே நேரத்தில் கவனமாக இருக்கும்படி அவர் விரும்புறாரு. ஜனங்களோட பேசிட்டு இருக்காரு. தாயாரும் சகோதரரும் அவரிடத்துல பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறாங்க. அப்ப நின்ற உடனே அவர் தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்படி சொன்னது உனக்கு பிரதி உத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார்? ரொம்ப நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப வேதனையா போச்சுன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்களா? எப்பா இயேசுவே, நீ சொன்னது எனக்கு ரொம்ப வேதனையா, மனசு கஷ்டமா போச்சு அப்படி சொன்னாங்களா? அப்படி சொல்லலையா அவங்க? இவர் எந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்? பிளீஸ் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு அப்படி தோணுது. என்னுடைய பாஷையில, என்னுடைய புரிந்து கொள்ளுதல்ல எனக்கு இப்படி தோணுது. ஆனா தேவனுடைய பாஷையில இயேசுவோட பேசிக்கிட்டு இருக்கிறது யாருங்க? இயேசு சுயமா எதுவும் பேசல. இந்த வார்த்தை யாருடையதுங்க? பிதாவினுடையது. இப்ப நம்ம புரிந்து கொள்றவரை பாத்தீங்கன்னா, இப்படி பேசுவது நல்லாவா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இயேசு அந்த இடத்துல அதை கரெக்டா சொல்லணுங்கிறதான், மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதா நோக்கம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும் பொழுது அன்னைக்கு அவர் சொல்லி போய், சாரி இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க கூடாது, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு நாமளும் இப்படி பேசியிருப்போம். ஆனா எந்த நேரத்துல எதை பேசணும், எப்படி சொல்லணும் என்பதை கரெக்டா இன்று வரை கத்து கொடுத்திருக்காரு. இன்றைக்கு நம்ம பேசுறோம் பாருங்க. இந்த மாதிரி சகோதரரையும் தாயவும் நேசிக்க ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, பிதாவின் சித்தத்தை செய்யாத ஒரு சகோதரனுக்கும் தாய்க்கும் அவர் என்ன கேட்டாரு? யார் என்று கேட்டார். யார் சொல்லிட்டு தம்முடைய கையை இப்படி பார்த்து நீட்டுறாரு. நீட்டு என்ன சொல்றாருங்க?
தம்முடைய கையை தமது சீசர்களுக்கே நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே. அப்ப அவங்கள அவரு மூக்க உடைச்சிட்டாருன்னு அர்த்தமாங்க? இல்ல சரியான வார்த்தையை மக்களுக்கு கத்துக் கொடுக்கிறாரு அர்த்தமா? இதெல்லாம் பாருங்க, எப்பவோ நடந்து 2000 ஆண்டுகளுக்கு மேல போச்சுங்க. இன்ன வரைக்கும் நம்ம சரியா பேசுறோமா பேசலையா? அன்னைக்கு அவர் வேற மாதிரி பேசியிருந்தாருன்னா நாம இன்னைக்கு வேற மாதிரியே பேசியிருப்போம். ஆனா அவர் பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டா கத்துக் கொடுத்துருக்காரு பாருங்க. கரெக்டா அங்க தாய் நிக்கிறாங்க, சகோதரர் நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது அவர் மாம்ச உறவுகளை காட்டிலும் தேவனுடைய சித்தத்திற்கு செவி கொடுக்கிற மக்களை பார்த்து இவங்க தான் சொன்னார். என்னுடைய தாய் இங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், என் சகோதரர் நிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நான் என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லுவேன்? பிளீஸ் அப்புறம் கொஞ்சம் இப்படிதான் நான் சொல்லுவேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறத சொல்லி தந்திருக்காரு நமக்கு இயேசு. சரியா சரியில்லையா? அர்ப்பணித்தல், ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிறது இந்த அளவிற்கு உயர்பட்சமாக கொஞ்சம் கூட பழுது இருக்க கூடாது. ஒருவேளை புரியல, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி அவரு இந்த இடத்துல நீ பெறல அப்படின்னு சொல்றாரா? இல்ல, இந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நான் தேவனுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ பேசுறத முக்கியமா யோசிச்சுட்டு இருக்க, இங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எது முக்கியம் சொல்லணுமா? எது முக்கியம் பாருங்க. அப்ப அர்ப்பணிப்பு, அதாவது ஒப்படைத்தல் அப்படின்றது எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. முற்றிலும் கொஞ்சம் கூட பழுது இல்லாம கரெக்டா சொன்னாரு. என் பிதாவின் சித்தத்தின் செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்ற அந்த பாடத்தை இன்றைக்கு இருக்கிற மக்கள் வரைக்கும் அவர் கத்துக் கொடுத்து போயிருக்காரு. நம்ம இப்படி பேசுவோமாங்க? பேசணுமா? பேசணும். நாம இப்படிதான் பேசி பழகணும் பாருங்க. அப்போ நம்ம இது இயேசு இது என்ன கண்டுபிடிச்சாரு? எதேச்சும் ஏதோ சின்ன காரியம் நினைச்சாரா? இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசினாரா? யோவான் 2ஆம் அதிகாரம் 3:4-5 நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு. குறைவுபட்டு போன உடனே அந்த தாய் சொன்னாங்க, அவரை நோக்கி, திராட்சரசம் இல்லை என்றால், இல்லை என்று சொன்ன ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாருங்க? அதற்கு ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாங்க. தாய் என்ன சொன்னாங்க? எனக்கும் உனக்கு என்னன்னு போய் கேட்கிறேன், ரொம்ப மனசை காயப்படுத்திச்சு. அந்த தாய் சொன்னாலா? அப்படி சொன்னாலா? என்ன சொன்னா பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொன்னார். இப்படிலாம் நீங்க பேசி பழகணுங்க. தேவனுடைய வார்த்தையில இந்த ஞானத்தை இப்படி பேசி பழகணும். இது தவறு என்று நினைக்கிறது. ஏசு இதை சாரி சொன்னாருங்க. சாரி சொன்னாரா? ரொம்ப நான் வேதனைப்பட்டுட்டேன், ரொம்ப கஷ்டமா போச்சு, இப்படி சொல்றதுக்காக இயேசு சாரின்னு சொல்லிட்டாரா? சும்மா கூட சாரி சொல்லக்கூடாதுங்க. ஆனா நம்மளாம் சொல்லிட்டு தாங்க இருக்கோம். சும்மா கூட சாரி தான் சொல்லிட்டு இருக்கோம். சரியா நம்ம பேசியிருந்த போதும் கூட சாரி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அது கூட நான் சரின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லவே கூடாது. இயேசு சொல்லி காட்டல நமக்கு. சும்மா கூட சொல்லக்கூடாது, அது ஒரு தவறான காரியம். அப்ப நான் ஒரு பேச்சுக்கு மனசனை பிரியப்படுத்துறேன், இன்னொரு பேச்சுக்கு தேவனை பிரியப்படுத்த நினைக்கிறேன். 2 எஜமானுக்கு வேலை செய்யறேன். சரின்னா சொல்லணும் பாருங்க. அப்ப இங்கே அந்த தாய் சொன்னாங்க, வேலைக்காரரை, தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய சொன்னாங்க. அடுத்த காரியமானது இப்பொழுது நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி வந்தா, மத்திய 15ஆம் அதிகாரத்துல 22-28 வரைக்கும். அப்போ அந்த ஸ்திரீ கூப்பிட்டுட்டே வரும் பொழுது, அப்போ அங்கே சீசர்கள் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே உம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே என்று சொல்லி அவளுக்கு நீ ஏதாவது செய்யன்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் விட்ட இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொன்னார். ஆனா அவள் ஆண்டவரே உதவி செய்ய என்று சொல்லி பணிந்து கொண்டால், அப்ப இயேசு சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவரே, இவ்வளவு தேடி தேடி கெஞ்சி வந்துகிட்டு இருக்கேன், நீ போய் நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு இருக்க அப்படி சொன்னார். அவர் சொன்னார், எது மேன்மை என்பதை அவள் கண்டுகொண்டால், இவருக்கு அந்த விசுவாசத்தை இயேசு பாராட்டினார். மெய்தான் என்று சொன்ன உடனே உன் விசுவாசம் பெரிது என்று பாராட்டு பெற்றார். அருமையான ஒரு உரையாடல், அருமையான வார்த்தை. இதெல்லாம் தேவ ஞானம் பெற்றவங்களுக்கு தாங்க புரியும். அதுக்கடையில சாதாரண மக்களுக்கு அது புரியுறது இல்லை, புரியவும் செய்யாது. அப்ப இயேசுவின் விசுவாசத்தை தவறாய் தூண்ட பயன்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்னு சொல்லி பார்த்தோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53-56 வரைக்கும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாம போன உடனே யாக்கோபு யோவானும் வானத்திலிருந்து இறங்கி அந்த அக்னியை இறக்கி அழிச்சு போடலாமான்னு கேட்டாங்க. இயேசு என்ன சொன்னாரு?
திரும்பி பார்த்து இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்க அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தான் சொல்லி அவங்க சொன்னார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் எப்படி மேற்கொண்டார் என்பதை நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த வாரத்திலையும் அதான் பார்க்க போறோம். இயேசு எவ்வளவு அருமையா அந்த பிதாவுக்கு ஒப்புவிச்சுக்காரு பாருங்க. கொஞ்சம் கூட பழுது இல்லை. சும்மா கூட சாரி சொல்லக்கூடாதுங்க. நாமும் என்ன செய்யுது, அந்த மக்கள்கிட்ட சாரி சொல்லணும் இழந்து போவோமோ அப்படின்னு நினைக்கிறோம். அது என்னுடைய விசுவாசம் தாங்க. சரியா நீங்க பேசும்போது சாரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இயேசு சரியா சொல்லும் போது அதுக்கு வருத்தம் தெரிவிக்கவே இல்லை. ஆனாலும் மக்களுக்கு அது புரியல. பொருளை சொல்லும் பொழுது நம்ம சரியாதான் பேசியிருக்கோம். சரியா பேசும்போது தேவனுக்கு சரியா இருக்கும் போது சரியா இருந்தா சரியாதாங்க நடக்கும். இப்ப பிழைப்புக்கு அடுத்த அலுவல் என்று வருது. இப்ப ஜனக்கூட்டத்தில் ஒருவன் நேர வந்து ஒரு வார்த்தை கேட்டான். என்ன கேட்டான் பாருங்க. இயேசு எல்லாத்தையுமே சாதாரணம் எடுத்துக்கலங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13-14. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆசையை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். நாம என்ன கேட்போம்? ஒன்னு வர்றேன்னு சொல்லு, ஒன்னு வரலன்னு சொல்லு. நம்முடைய கேள்வி அப்படித்தானே இருக்கோம். நம்முடைய கேள்வி எப்படி இருக்கு? ஒன்னு நான் உனக்கு பங்கு பிரிக்க கூப்பிட்டேன், ஒன்னு வர்றேன்னு சொல்லு, ஒன்னு வரலையும் சொல்லு. நாம அப்படிதான் கேட்போம். ஆனா இயேசு என்ன சொன்னாருங்க? மனுஷனே, முதல் வார்த்தை கேட்டாரு. மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று சொல்லி அங்கிருந்து தப்பிச்சுட்டாருங்க. என்ன, 2 பேர் வழக்கு, 2 பேர் காரியம், விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது என்ன தீரும்? ஒண்ணு தீராது. பொருளாசை இருக்கு. அதனால அங்க தீராது என்பதை கண்டுபிடிச்சாரு. அந்த வேளையில அவர் உட்படல. அப்ப சோதனையை எப்படி மேற்கொண்டார் பாருங்க. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளாமல் சோதனை முன்வைக்கப்பட்ட போது தன் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து அதை செய்தார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ராஜாவாக்க வர்றாங்க. ராஜாவாக்க வரும் பொழுது யோவான் 6:15 வாசிங்க. யோவான் 6:15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பாருங்க, இப்ப ராஜாவாக்க மனுஷங்க வந்த உடனே அவரு மனதா இருக்காங்க இயேசு கண்டுபிடிச்சிட்டு விலகி மலையில தனியே போயிட்டார். ஏன்னா இப்பிழைப்புக்கு அடுத்த அலுவல சிக்கி என்னை கெடுத்துரும் என்பதை அவர் கண்டுபிடிச்சார். பாரம் நம்ம இருக்குங்க. நம்முடைய பெற்றோரு, நம்முடைய இனஜன பந்துக்கெல்லாம் பாவமா என் கூட பிறந்தவங்க, என்னுடைய பெற்ற தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய விசுவாசத்தை இந்த மாதிரி கெடுக்க முயற்சி பண்ணும்போது அவங்க எல்லாம் பாவமாங்க. எபிரேயர் நீங்க 12ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பாருங்க, நம்ம ஏற்கனவே அந்த மத்தேயு 12:46 50 வரைக்கும் படிச்சோம். அங்க தாய் நிக்கிறாங்க, அங்க சகோதரர் வர்றாங்க. வந்த உடனே அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு இயேசு? இவங்கெல்லாம் ஒரு பாரம். என்ன, ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு பின்னாக பொதுவா மணல் மூட்டை கட்டப்படும். நீங்க சைக்கிள் ஓட்டி பழகணும்னா டபுள்ஸ் வச்சு முதலாவது கொஞ்சம் லோடு அடிக்கும் போது பழகணும். இப்ப ஃப்ரீயா ஓட்டும் போது எப்படி ஆயிடுவீங்க? முதல் டபுள்ஸ் வைக்க முடியாது. நீங்க ஒரு ஓட்டப்பந்தய வீரன் வெயிட் ஆக்கிட்டு ஓடி பழகணும். அப்போ புது வண்டி வாங்கினீங்கன்னா நீங்க மலையில ஏறுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மேடான பகுதியில் ஏற்றி பழகுங்க. ஏதாவது இன்ஜின் கரெக்டா பல்ல விழுந்து கரெக்டா சுமூத்தா ஓடி பழகி நிற்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேச்சு கேட்டிருக்கேன். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓடும்போது முதலாவது அவனுக்கு பின்னாடி பக்கம் கையில பின்னாடி பக்கம் முதுகு பக்கம் கொஞ்சம் மணல் கட்டுவாங்களாம். அப்ப மணல் கட்டிட்டு அப்படி ஓடி பழகும் பொழுது பிறகு பழகின பிற்பாடு அந்த மணல் மூட்டையை அவுத்து விட்டுருவாங்க. அது என்ன ஆகும்? அது ஃப்ரீயா ஓடிடும். பாரம். இந்த மாதிரி பெற்றோர் சகோதரர்கள்லாம் நம்முடைய விசுவாசத்தை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு பாரமா இருப்பாங்க. அந்த பாரத்தை என்ன செய்யணும்னா நம்ம பாரமான பாவத்தையும் பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்ம ஓடணுங்க. அப்போ நம்ம பிதாவுக்கு நோக்கி தான் ஓடணும். இப்ப இயேசுவுக்கு முன்னாடி இடரல் வைக்கிறது கூட காரியம் நடந்துச்சு பாருங்க. மத்தேயு 16:21-23 வரைக்கும்.
பார்க்க இது நமக்கு ஏதோ சாதாரணமா தெரியுங்க, நல்லது நடக்கிறது மாதிரி தெரியும், நல்லது இல்ல. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இது நாம நினைச்சிருப்போங்க, பேதுரு நல்லா தான் சொல்றாருல, ஓகே, நமக்காக இப்ப கொஞ்சம் நன்மையை நாடுறான்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா இங்கேயும் நல்லா கண்டுபிடிச்சாரு. ஒண்ணு என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அவர் சொல்லிட்டு இருக்காரு, பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அவர் பேதுரு தனியே அழைச்சிட்டு போய், ஆண்டவரே, இது நமக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பேதுரு திரும்பி பார்த்து என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே. நாம என்ன சொல்லியிருப்பாங்க? சரி பேதுருவா, பேர் பார்த்துக்கலாம் அப்படிதான் நாம சொல்லியிருப்போம். ஆனா பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொன்னாருங்க? ஏங்க இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான வார்த்தையை பேசணுமாங்க? பேதுரு கூடவே தெரியுறாரு, எல்லாத்தையும் விட்டு அந்த கப்பல், அந்த படகு, தாய் தகப்பன், அந்த வலை எல்லாத்தையும் விட்டு அழைச்சோன்னு ஓடியாண்டார். அவரை பார்த்து என்ன சொல்றாரு? பேதுருவையே சாத்தான் சொன்னாரா, இல்ல தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கிற செயலை பார்த்து சாத்தான் சொன்னாரா? விளங்குதான், இதெல்லாம் விளங்குதான் நமக்கு. அப்ப நம்ம எதை பத்தி பேசுறோம் என்பதையும் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு நமக்கு பாடம். இன்னைக்கு இந்த மாதிரி மக்கள் நம்மள தேவனுடைய மார்க்கத்தை விட்டு திசை திருப்பும் போது, தவறான வழியில் நடத்தும் போது, நாம அவங்களை பார்த்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? உங்களை இனஜன பந்துக்களா இருக்கிறாங்க, அல்லது சொந்தக்காரங்களா இருக்காங்க, உடன் பிறந்தவங்களா இருக்காங்க, அல்லது பெற்றோரா இருக்கிறாங்க, மகனா இருக்காங்க, மகளா இருக்காங்க, யாரா இருக்காங்க, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு பின்னாக போ சாத்தானே. நீங்க யாரையாவது இப்ப சொல்லியிருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்கீங்களா? அப்படிப்பட்ட சோதனை உங்களுக்கு இன்னும் தேவன் தரல. அப்படின்னா நீங்க இன்னும் விசுவாசத்துல வளரலன்னு அர்த்தம். வளர்ந்தா தருவாருங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்க தாயோ, தகப்பனோ, சகோதரனோ, அல்லது உங்க நெருங்கின நண்பர்களோ என்ன சொல்லுவாங்க? போடா, ரொம்ப எனக்கு கஷ்டப்படுத்திட்டப்பா அப்படி சொல்லுவாங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பேதுரு என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, என்னையே அவர் சொல்லல, எனக்குள்ள இருந்த ஒரு கெட்ட ஒரு சிந்தனை இருந்துச்சு இல்லையா, அது பிசாசுடைய சிந்தனை என்பதை பார்த்து இயேசு கடிந்து கொண்டிருக்காரு. பின்னாடி தெரிஞ்சாரு. வந்து போண்டவரே, ரொம்ப வேதனை ஆகிட்டே என்னைய அப்படி சொன்னாரா? பேதுரு சொன்னாரா? அப்படி வார்த்தை இல்லையேங்க, இல்லையே. பாருங்க, இது ஒரு எளிமையான வார்த்தை மாதிரி உங்களுக்கு தோணுதாங்க? எனக்கு பின்னாக போ சாத்தான் என்றார். பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி தாங்க தெரியாரு அவரு. எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு இவங்கெல்லாம்? பாருங்க, இப்ப எந்த செயலை நம்ம கூட ஒரு சகோதரனை பார்த்து இப்படி சொல்லிட்டோம், கெட்ட காரியங்களை சொல்றாருன்னா பின்னாடி சாத்தானே சொல்றது தப்பு ஒண்ணு இல்லையே. பாருங்க, அப்ப சொல்லும் பொழுது அவங்களுக்கு வேதனை ஆச்சுன்னா அது அவங்க பாடு. வேதனையா வேதனையா தான் ஆகும், அது வலியதை ஏற்படுத்தும். ஆனா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை பேர் சிந்தித்தாங்க. ஆதாம் ஏவாள் இருக்காங்க. அப்ப ஏவாள் இங்க இருக்காங்க. ஏவாள் இருந்த உடனே அந்த சர்ப்பம் வந்துச்சு, அந்த கனி சாப்பிடும்படி ஏவாளை தூண்டி விட்டுச்சு. மனிதனுக்கு ஏற்றவன் சிந்திச்சாலா? ஏவாள் சிந்திச்சாலா? சிந்திச்சது மாத்திரம் இல்லாம ஆதாமும் கொடுத்துட்டா. என்ன சொல்லிருக்கணும்? ஆதாம் என்ன சொல்லிருக்கணும்? மனைவியா இருந்தாலும் அப்பால இப்போ சாத்தானே சொல்லிருக்கணும். அப்படின்னு சொல்ல, வாடி வாடி தங்கம், வாடி வாடி என் செல்லம், என் சக்கரை கட்டி நீ கொடுத்தா இன்னைக்கு இப்படி வந்து வாடி சொல்லி வாங்கி சாப்பிட்டு ஆடு வாய பழந்துட்டு இருக்காரு. நாமளா கூட அப்படித்தாங்க செய்வோம். நாம இன்னைக்கு தெளிந்தா இருக்குனால பேசிட்டு இருக்கோம். நாம அன்னை இருந்தா அப்படிதான் செய்வோம். பாருங்க, இவர் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாரு. இது இந்த மாதிரி தேவனுடைய வாழ்க்கையில ஒப்புவித்தல் அப்படின்னா முழுமையா இருக்கணும். முழுமையா இருந்தாதான் பழுது இல்லாம இருக்கும். இல்லைன்னா பழுதாயிடும். பழுதானா அந்த பலி தேவனுக்கு ஏற்ற பலியா இருக்காது, தேவனுடைய சித்தமா என்ன செய்யாதுங்க இருக்காது. இப்படி பேசி நாம பழகணும். தேவனுக்கு ஏற்றது எது, மனிதனுக்கு ஏற்றது எது, இப்படி நம்ம பேசி பழகணும். அப்ப பேதுரு பாருங்க பின்னாடிதான் இருந்தாரு. இப்படி நாம ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் இயேசு எவ்வளவு பிதாவுக்கு ஒப்புவித்து தன்னை மேற்கொண்டிருக்காருன்னு பாருங்க. ஒருத்தர் நேரம் வந்தார். நேரம் வந்த உடனே நாம வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 16-19. மத்தேயு 22:16-19. தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால்
உமக்கு இப்படி தோன்றுகிறது, எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? மன்னிக்கவும். 16. அடுத்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 18-19. இவங்க ஒரு வஞ்சகமான புகழ்ச்சி புகழ்றாங்களா? அடுத்து அதே தொடர்ச்சி தான் அது. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவர் வஞ்சகமாக புகழ்ந்த போதும், நல்லவரே என்ற பொழுதும், உலகத்தின் மூலக்கூற்றுகளை முன்வைக்கும் போதும் இயேசு சோதனை முன்வைக்கப்பட்டதை அறிந்திருந்தாரா? என்ன புகழ்றாங்க பாருங்க. அவங்களை அனுப்பி, நீர் சத்தியம் உள்ளவர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர், மூதாச்சரியம் இல்லாதவர், எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை. நல்லா இருக்கா? நல்ல ஐஸ் வச்சது மாதிரி இருக்குது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஐஸ் தான் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா வஞ்சகமா புகழ்றாங்க தெரிஞ்சு போச்சு. சரி, அப்புறம் ஒருத்தன் வர்றான் வேகமா வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? அப்ப அவர் உடனே என்ன கேட்கிறாருங்க? ஒண்ணு கேட்காமலும் இருக்க முடியுமா? இருக்காதா? ஒண்ணு சொல்லாம நித்திய ஜீவனுக்கான அந்த வேலைகளை சொல்லியிருக்க முடியுமா? முடியாதா? அவர் அதை மட்டும் சொன்னாரா, இல்ல நல்லவன் என்று சொல்வானேன்னு கேட்டாரா? பாருங்க, அப்ப எந்த காரியத்தை கவனிங்க. இப்போ அதையும் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி தனக்கு வரக்கூடிய புகழ்ச்சியும் இந்த நல்லவனுக்கு காரணம் யார் என்பதை சொல்லித்தராதானே. இதெல்லாம் ஏன் சொல்லணும்? ரொம்ப ஓவரா போயிட்டாங்களோ? இல்ல, நான் ஒருவன் நல்லவனாய் வாழ்வதற்கான தகுதி எங்கிருந்து வந்தது? அப்ப இந்த தகுதி ஆற்ற வரணுமோ அது அவருக்கு தான் போய் சேரணும். நல்லவன் பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. அப்ப நாம ஒரு ஆப்போசிட்டா பார்த்து, அப்ப நான் கெட்டவன் நினைக்கிறியா நீ? எனக்கு தோணுது. நான் ஏற்கு மாற பேசுறதுல எனக்கு தோணுது, நான் அப்பனா நீ கெட்டவன் நினைக்கிறியா? இயேசு அப்ப கெட்டவரா? அவர் அதை பத்தி பேசுறாரா? ஒரு நல்லவன் சொல்லி பிதாவை பத்தி புகழாம இயேசு பத்தி புகழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த புகழ்ச்சி யாரு கொடுக்கிறாரு? பிதாவுக்கு தான் தர்றாரு. நான் நல்லவன் என்று அந்த பேர் வருவதற்கு தகுதியானவன் யாரு? நல்லவன் என்பது பிதாவன் ஒருவர் தான். அப்ப இப்படி நம்ம பேசி பழகிறோமா? பாருங்க, அந்த இடத்துல அவர் நித்திய ஜீவன் சுதந்திரத்துக்குள்ள என்னென்று மட்டும் சொல்லியிருக்க முடியும். ஆனா நான் அந்த தகுதியை அடைவதற்கு யார் எனக்கு நல்லவனா இருப்பதற்கு காரணம் என்பதையும் கரெக்டா சொல்லி கொடுத்தார். ஒரு வஞ்சகமாய் புகழ்ந்த போதும் கூட அவர் கரெக்டா பேசினார். சோதிக்கப்படுவது பெரிய காரியமாங்க, பாவத்தின் மேல் வெற்றி பெறுவது பெரிய காரியமா? சோதிக்கப்படுவது பெரிய காரியமா, வெற்றி பெறுவது பெரிய காரியமா? சோதனை வந்தா தான் வெற்றி பெற முடியும். சோதனை எல்லாருக்கும் வரும், ஆனா வெற்றி பெறுறவங்க தானே பாக்கியவான்கள். அப்ப வெற்றி பெறுவதாங்க பெருசா பேசப்படும். அப்ப இயேசு எல்லா விதத்திலும் வெற்றி பெற்று, நீங்க வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரம் 4:5 பாத்தீங்கன்னா அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அங்க ஒருத்தன் அழுதுட்டான், யோவான் வந்து பார்த்தாரு, அழுதாரு. நீங்க 5ஆம் அதிகாரத்தை வீட்டில் இருக்கும்போது படிச்சு பாருங்க. இப்ப 4:5 படிங்க. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்ப இயேசு தனக்கு வந்த ஒவ்வொரு சோதனைகளையும் வெற்றி பெற்று பாவம் இல்லாதவராக ஜெயம் கொண்டிருக்கிறார். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். எபிரேயர் படிச்சீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்போ பிதாவுக்கு இயேசு முழுமையாக ஒப்பு கொடுத்ததினால் எல்லாவற்றிலும் பழுதில்லாத குமாரனை ஏற்படுத்தினது. பழுதற்ற பலி. நாமும் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறோமாங்க? இல்ல. நமக்கு சில சொந்த பந்தத்துல மயங்கிறோம், இடைஞ்சர பந்துக்களுக்கு மயங்கிறோம், நமக்கு உரியவங்களுக்காக மயங்கிறோம், பிதாவிட்ட ஒப்புவித்தல நம்ம மறந்துடுறோம். அப்ப இயேசு பூரண குமாரனாக ஆனார். எபிரேயர் 7:28. அந்த விதிமுறை எல்லாவற்றிலும் தாழ்மை, முழுமையான கீழ்ப்படிதல், பூர்ணமானவர், பழுதில்லாமை, உத்தமம், ஜெயம், பாவத்தின் மேல் வெற்றி பெற்றது, அன்பு, பூரண பிரமாணம், இதற்கெல்லாம் காரணக்காரி என்ன? எப்படி சாத்தியமானது? இனிமேதான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம், இனிமேலும் நாம் பார்க்கணும். சோதனை எங்கிருந்தோ வருது நினைக்க போறீங்க? நம்மளுக்குள்ளே, நம்முடைய வீட்டிலே. இப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் ஏதோ விஷயமாக நம்ம சோதிக்கப்படுவோம். மிகுந்த கவனமா இருந்தாதான் பழுதற்ற ஒரு பலியாக இருப்போம். எபிரேயர் 7:28 வாசியுங்கள். வரும் வாரத்தில் இதெல்லாம் நம்ம இன்னும் கூடுதலாக படிப்போம். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான
ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை அப்ப ஏற்படுத்துகிறது. இயேசு பூரண குமாரனாக ஆனது எப்படி? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிதாவுக்கு தன்னை ஒப்புவித்தார். பழுதற்ற பலியாக அவர் இருந்தார். அது காரணம், சுயமாய் ஒன்றும் செய்யாமல் இருந்தார். தான் போதிக்க வேண்டியது, பேச வேண்டியது எல்லாவற்றிலும் அவர் சுத்தமானை காத்துக்கொண்டார். அப்போ எல்லா சோதனைகளிலும் 1 Peter 2:23 நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவுக்கு தம்மை ஒப்புவித்தார். எவ்வளவு ஆச்சரியம்! அவரை அடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, துப்புனாலும் சரி, வைதாலும் சரி, பரியாசம் பண்ணாலும் சரி, என்னுடைய பிதா இது நியாயமாய் என்னை தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒப்புவித்தார்னா சரண்டர். அப்ப இந்த மாதிரி எதிர்த்து பேசாத சிந்தை நமக்கு இருக்கணும். இயேசுவுக்கு எதிராக நம்ம எவ்வளவு பேசுறோம். அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவரை எண்ணாமலே போனிட்டாங்களாம். எவ்வளவு பெரிய வேலைகளை செய்த நம்முடைய ஆண்டவராக இயேசு பிதாவுக்கு எப்படி நடந்தார்னா ஒன்று கூட எதிர்த்து பேசாம ஒப்புவித்தார். சரண்டர். அப்ப நாமும் இப்படி நடக்கிறோமாங்க? நம்ம சொல்ற பதிலுக்கு இல்ல, இன்னும் நம்ம வளரல. இப்ப தம்மைத்தாமே உயர்த்தி கொள்ளாமல் தாழ்மையில் அனுப்பப்படுதலில் பிதாவுக்கு வெறுமையாக்கி அவர் அடிமையின் ரூபமாக செய்தார். பிலிப்பியர் 2 நம்ம படிச்சிருக்கிறோம். 2:6-8 வரைக்கும் அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் என்ன செய்யாருங்க? மரண பரியந்தம் கீழ்ப்படிச்சிட்டாரு. இப்ப இயேசு எப்படிப்பட்ட பலியா இருக்காருங்க? பாவம் அறியாத ஒருத்தர். எவ்வளவு ஆச்சரியம்! 2 Corinthians காலையில படிச்சோம். 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் மட்டும் இல்லைங்க, சாபமும் ஆக்கினார். சரி, இதெல்லாம் எப்படி செய்தார் என்று சொல்லி இன்னும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம ஒப்புவிக்கிறதுக்கு நம்ம தன்மை தாழ்த்துகிறோமா? அது அங்க மேன்மையானது. நம்ம மனிதனுடைய பார்வையில எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சரி கிடையாது. தேவ ஞானம் ரொம்ப உயர்ந்தது. தேவ ஞானத்தின்படி போகணும். இதெல்லாம் பாருங்க, இயேசு எங்கேயாவது அவரை பார்த்து இப்படி கேட்டாரு, யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று கேட்டாரு. ஸ்திரியை உனக்கு எனக்கு என்னன்னு கேட்டாரு. நல்லவன் என்று சொல்வான் என்று கேட்டாரு. இப்படி நிறைய வார்த்தைகளை என்னை ஏன் தேடினீங்கன்னு கேட்டாரு. எங்கேயாவது ஒரு சாரி சொன்னதாக நீங்க பார்த்திருக்க முடியாது. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது சாரி சொல்லக்கூடிய வார்த்தை மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? அந்த ஞானத்தை நம்மால் எட்டுதா? எனக்கு அப்பாலே போய் சாத்தானே சொன்னது ஒரு லேசான வார்த்தை மாதிரி தெரியுதா? அந்த ஞானம் நமக்கு எட்டுதா? பேதுருட்ட ஏதாவது சாரி சொன்னாராங்க? ஏன்? அவன் திருப்ப பார்த்தான் பார்த்துங்க. அது அவன் திருப்ப பார்த்தான். இவங்க அவனுக்கு பிராவிசத்தை கெடுக்க பார்த்தாங்க பாருங்க. அப்ப எது எப்படி பேச வேண்டுமோ அதை அப்படி பேசினால்தான் இன்றைக்கு நாம் உங்களுக்கு போதிக்க முடியுது. அப்படி போதிச்சு வைக்கலைன்னா அந்த ஸ்திரீ எண்ணெய் தேய்ச்சா இல்லையா, தலைமையில தொடச்சா இல்லையா, அது அன்னைக்கே அது கெடுத்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் பேசுவோமாங்க? இன்னைக்கு பேசுவோமா? இன்னைக்கு வரைக்கும் பேச முடியாது. தாய் தகப்பனை யாராவது அதிகமா நினைச்சா இன்னைக்கு நம்ம அது பேசுறதுக்கு வசனம் இருக்குமா? இருக்காது. பேதுருவை கடிந்து கொள்ள என்ன வசனம் ஏதாவது இருக்குமா? இருக்காது. எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி எல்லாம் பேசும்படி முன்னமே திட்டமிட்டு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி நேசிக்க வரும்போது நம்ம இப்படி பேசணும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படிதான் நம்ம பேசணும், அப்படிதான் செய்யணும். அப்படி செய்யும் போது நாம் பழுதற்ற மக்களாக நாம் வருவோம். உங்களுடைய கவனத்தை நான் பாராட்டுகிறேன். இப்படி நாம பழகுவோம். இப்படிதான் நம்ம பழகணும். அப்போ இந்த விதமா நம்ம இருக்கிற பொழுது தேவனுக்கு உண்மையானவர்களாகவும் இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற மனதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.